உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேர் ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், என்ன மிகப்பெரிய முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நவ கிரகங்களுடைய செயல்பாடு, கோச்சார கிரகமான நவ கிரகங்களுடைய செயல்பாடு, இந்த நவ கிரகத்திலேயே ஒரு 4 கிரகங்களுடைய வலிமை இந்த செப்டம்பர் மாதத்தில் இருப்பதனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் மாதம் முதல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பூஸ்ட் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இது பொது பலன் தான், சுய ஜாதக ரீதியான எதிர்கால சம்மந்தப்பட்ட பலன் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்கள் லைஃப்பில் 20-30% அதனுடைய செயல்பாடை செயல்படுத்தும். ஓகேவா? சரி, இப்போ இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன வலிமையை கொடுக்க போகிறாங்க, இதில் எந்த கிரகம் 4 கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. வீடியோ முழுமையாக பாருங்கள். எந்த கிரகம், அந்த கிரகம் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கலாம், லக்னாதிபதியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேவரான கிரகமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சாதகம் இல்லாத கிரகமாக கூட இருக்கலாம். எந்த கிரகம்ங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட இந்த 4 கிரகங்களுடைய வலிமையை வச்சு, மற்ற கிரகங்களுடைய துணையை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற போகிறீங்க, எந்த அளவுக்கு என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாக மீனராசிக்காரங்களை இப்போ கூட்டு வச்சு கேட்டோம்னா சொல்லுவாங்க, ஏற்கனவே போனவட்ட நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களும் எல்லா விதமான போராட்டங்களும் சந்திச்சாச்சு, பார்க்காத பிரச்சனை கிடையாது, போகாத இடமும் கிடையாது, எல்லாத்தையும் போராடி சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் மீனராசிக்காரங்க என்ன பண்ணுறீங்க, கடந்து வந்துக்கிருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த வட்டம் இந்த கிரகங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடியை சரி செய்வாங்க. இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன தாக்கங்கள் இருக்கோ, வரவு செலவில் நிறைய பிரச்சனை, வரவை விட செலவு அதிகமாக இருக்குது, அப்போ இதை சமாளிப்பது எப்படி அப்படின்னு அப்படியே கண்விழி பிதுங்கி போயிருக்கேன், கண்விழி பிதுங்கி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியாக போகுது. மன நிறைவோடு நம்முடைய மீனராசிக்காரங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் மன நிறைவோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு உணர்வீங்க. உங்களை ஏமாற்றிட்டு சந்தோஷமாக இருக்கோன்னு நினைக்கக்கூடிய சிலவருடைய ஒரு தீய எண்ணத்தை கிரகங்கள் என்ன பண்ண போகுது, ஃபினிஷ் பண்ணி விட போகுது. ஆட்டோமேட்டிக்காக ஃபினிஷ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான சரியான ஆப்பு கிடைக்க போகுது. உங்களுடைய பொருளாதாரம் ஏற்றமடைய போகுது. ஏன்னா பொதுவாகவே நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு மனதளவில் நிறைய போராட்டங்கள் இருப்பதனால தான் வெற்றி பெறுவதில் தடை இருக்குது. இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் யாராவது ஒரு போட்டி போட்டாங்கன்னா அவங்க தான் தோற்று போயிடுவாங்க. ஆனால் இங்கே உங்களை மென்டல் டார்ச்சர் பண்ணுவது, ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதை பண்ணி 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 என்ன பண்ணிட்டாங்க, உங்களை பாடாக படுத்தி எடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை சமாளித்து கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ சில மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அடிப்பாதம் வலி இருக்கும், முட்டிக்கு கீழே வலி, பாதம் வலி, அப்படியே எரிச்சல், என்னன்னே தெரில, பெயின் ஓவராக இருக்குது அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருக்கும். ஸோ மேபி அப்படி இருந்தால் அது படிப்படியாக சரியாகக்கூடிய நிலைமை இப்போ கிரக ரீதியாக ஏற்பட போகுது. ஸோ அதற்கான சரியான மருத்துவரை பார்ப்பீங்க. ஸோ அதற்கான சரியான விஷயங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் என்பது உண்மை. உங்களுடைய உண்மையான அன்பையும் உண்மையான பாசத்தையும் உங்களுடைய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அக்கறை செலுத்துவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய பிடித்த உறவு உங்களை தேடி வந்து பேசும். உங்களை பிடிச்ச உறவு உங்களை தேடி வந்து பேசுவாங்க, உங்கள்கிட்ட அன்பு காட்டுவாங்க, உங்களுக்கான அக்கறை காட்டுவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச உறவும் சரி,
உங்களை பிடித்த உறவும் சரி, 2ம் ஒன்றா தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ கீழே கமெண்ட்ஸில் கேட்பீங்க, யார் அதுன்னு. நீங்கள் யாரை ரொம்ப நேசிச்சிங்களோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, தன்னுடைய தவறை உணர்ந்து உங்களை பிடிச்ச மாதிரி என்ன பண்ண போகிறாங்க, உங்களை தேடி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க போகிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தன்னுடைய செயல்பாடை மாற்ற போகிறாங்கங்கிறது உண்மை. மருத்துவ செலவுகள் உங்களுக்கு இப்போ வந்து இருந்துச்சு அப்படின்னா அது படிப்படியாக என்ன பண்ணும், குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக இருக்குது. நம்முடைய மீன ராசியில் பிறந்த மாணவ செல்வங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான படிப்பு இருக்குது. நல்ல படிப்பு. நல்ல படிப்புன்னு எப்படி, எந்த படிப்பு படித்தாலும் அதில் உயர்ந்த நிலைக்கு போவீங்க, நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க, விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டாலும் வெற்றி பெறுவீங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் அற்புதமான மாற்றங்களும் கிரக ரீதியாக கிடைக்க போகுதுங்கிறது உண்மை. ஸோ நீங்கள் நகையை அடமானம் வச்சுருந்தீங்கன்னா, தங்க நகையை அடமானம் வச்சுருந்தீங்கன்னா திருப்பதற்கான சரியான நேரம், திருப்பதற்கான ஒரு சரியான சூழ்நிலையை பொருளாதாரத்தில் ஒரு இரட்டிப்பான ஒரு வருமானத்தை கொடுத்து உங்களுக்கு அதாவது அடகு வச்ச நகையை திருப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மன வருத்தங்களை போக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா நடக்க போகுது. வருத்தமே இல்லைப்பா, ஓரளவுக்கு நான் இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பயன்படுத்த போகிறீங்க. நண்பர்கள் மூலமாக ஏமாற்றம், உறவுகள் மூலமாக ஏமாற்றம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கட்டின கணவன் கட்டின மனைவி அப்படிங்கிற உறவுகள் மூலமாகவும் ஏமாற்றத்தை போராட்டத்தை சந்தித்த மீன ராசியாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த நபர்கள் மூலமாக ஏமாற்றம் வந்துச்சோ அந்த ஏமாற்றம் உறுதியாக சரி செய்யப்படும். அந்த ஏமாற்றம் மாற்றி அமைக்கப்படும். உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அவர்கள் மூலமாக கிரகம் அவர்களை உட்படுத்தும். அதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்பெலாம் நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு கிரகம் கொடுக்குது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மெயினாக புதியதாக கடன் வாங்குவதாக இருந்தால் எக்காரணம் கொண்டும் கடன் வாங்கக்கூடாது. ஸோ கடன் வாங்கிட்டு சிக்கிடக்கூடாது. யாருக்காவது பிரச்சனைனா ஓடோடி போய் கடன் வாங்கி கொடுக்குற ஆள் தான் நீங்கள். ஸோ உங்களை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், புரியுதா? இருக்கிற கடனை அடைக்க வழி பாருங்கள், புதிய கடன் வாங்காதீங்க. இது வந்து ஒரு சகோதரன் உங்களை சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப் சூப்பராகும். எல்லா தடையும் நீக்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக உங்களுடைய ராசிக்கான பொது பலன் பார்த்தாச்சு. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியான செப்டம்பர் மாத பொது பலனே, சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த பொது பலன் வந்து உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட 20-30% கிரக ரீதியாக மாற்றம் உண்டாகும் என்பது உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது. இது ஏன் நடக்கலை, அது ஏன் நடக்கலை, இது ஏன் கிடைக்கல, இது ஏன் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இப்போலாம் நிறைய விஷயங்களுக்கு கேள்விகளுக்கு விடை தெரியணும்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்களோ அதுக்கேற்றவாறு நேர காலங்களை உங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோ எல்லா ஊர், எல்லா மாநிலம், எல்லா நாடுகளுக்கும் போய்கிருக்கு. யூடியூப் சேனல் மூலமாக நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோவை, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, சரியா, எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கிறத தயவுசெய்து கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ ரீச் எந்த பக்கம் அதிகமாக வருதோ அதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். அதற்கான விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கொடுங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, நீங்கள் யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிங்களோ அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் என்ன பண்ணணும், இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை தெளிவாக பார்த்து எந்த விஷயம் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணக்கூடாதுங்கிறத அவங்க என்ன பண்ணலாம், முழுமையாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு கட்டாயமாக உங்களுடைய உதவி அவங்களுக்கும் தேவைப்படுது, எங்களுக்கும் தேவைப்படுது. ஸோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களில் எந்த மாதிரி நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா உங்களை போன்ற
நல்ல உறவுகள், உங்களுடைய உறவுகளே நம்மளுடைய கமெண்ட்ஸை படிக்கலாம். சரியா? ஸோ அதனால் நல்ல ஒரு அர்த்தமுள்ள கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அப்டேட் பண்ணுங்கள். நானும் உங்கள் கூடவே இருப்பேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.